இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல் 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். 4th ப்ராப்ளம் லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 5th ப்ராப்ளம் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 200 ஷுட் பி மல்டிப்ளை டு மேக் இட் பெர்ஃபெக்ட் கியூப். அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதால் 200 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் பார்க்கலாம். 32 தான் இருக்குது. இது கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 64 ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இது பெர்ஃபெக்ட் கியூப் ஆயிடுச்சு. 64 வந்து எதோட கியூப், 4ஓட கியூப். 4ஓட கியூப் தானே. அதே மாதிரி தான் இந்த 200 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அது கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் கியூப்பாக தான் இருக்கும். அது ஒரு நம்பரோட கியூப்பாக இருக்கும். ஓகேயா, இதுதான் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் போடலாம். 200க்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் எடுக்கலாம். இதில் யூனிட் டிஜிட் 0ங்கிறதுனால இதை நம்மகிட்ட ஃபஸ்ட்டு 10 போடக்கூடாது, 5 தான் போட முடியும். ஏன்னா இதில் எடுக்கிற நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸாக தானே இருக்கணும். ஸோ 5 எடுக்கலாம். 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 0வா அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட்டும் 5 எடுக்கலாம். 8 5s are 40. நெக்ஸ்ட்டு 2 எடுக்கலாம். 4 2s are 8. 2 எடுக்கலாம். 2 2s are 4, 2 1. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் 200க்கு. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதுகிறோம். 200க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, என்னதுலாம் 5 × 5 × 2 எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு, 3 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஓகேவாயிரும். 5 தான் 2 டைம்ஸ் இருக்குது. சரி பார்க்கலாம். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 200 கூட எதை மல்டிப்ளை பண்ணுனா, இந்த இருக்குல்ல, எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். இப்போ இதில் என்ன வருது, இது ட்ரிப்ளெட் எதுக்குலாம் இருக்குது, 2க்கு இருக்குது. 2க்கு ஓகேவாயிடுச்சு, 3 டைம்ஸ் வந்துடுச்சு. ஆனால் 5 வந்து 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது கூட இன்னொரு 5ஐ மல்டிப்ளை பண்ணால் இப்போ நமக்கு இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ 5ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 3 5லேருந்து ஒரு 5 எடுப்போம். இந்த 3 2லேருந்து ஒரு 2 எடுப்போம். 5 2s are 10. இதான் இந்த இதை கூடயும் 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேல்யூவுக்கு கியூப் ரூட் 10. இதுலேருந்து என்ன தெரியுது, கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் 5 அப்படி தானே. 200க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ட்ரிப்ளெட் இருக்குது, இதில் ட்ரிப்ளெட் இல்லை. ட்ரிப்ளெட்னா 3 டைம்ஸ் இருக்கணும் ஒரு நம்பரு, இல்லை 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணினா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம ரைட் சைடு 5ஐ மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடும் 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா, இதை எப்படி எழுதுகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 200 2 3 டைம்ஸ் இருக்கிறதுனால அதை 2 பவர் 3ன்னு எழுதுவோம். இன்ட்டு 5 × 5. இங்கே ஒரே ஒரு ட்ரிப்ளெட் தானே இருக்குது. ஸோ ஹியர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரிப்ளெட் அண்ட் லெஃப்ட் ஓவர் வித் 5 × 5. If we multiply 200 by 5, we get 1000. 200ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000 is a perfect cube. ஓகேயா, 10ஓட கியூப் தான். Hence the required number is 5. ஓகே, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கு. ஸ்மாலஸ்ட் நம்பரா எதுனாலும் போடலாம். ஓகே, 5th ப்ராப்ளமுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 5ன்னு. 6th ப்ராப்ளம் ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 24 × 36 × 80 × 25. இப்போது இந்த வேல்யூக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வேல்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்குமே ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் அதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 24க்குன்னா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 24க்கு பார்க்கலாம். 2 போடணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும்தானே போடணும். 1 2 is 2, 2 2s are 4. 2னா 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2 போட்டால் 3 2s are 6, 3. நெக்ஸ்ட்டு 36க்கு போடணும். 3 போடலாம். 1 3 is 3, 2 3s are 6. 3 போட்டால் 4 3s are 12. 2 போட்டால் 2 2s are 4, 2 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 36க்கு போட்டுட்டோம். 80க்கு போடணும்.
0வில் எண்ட் ஆகிருக்குன்னா நம்ம 5 போடலாம். 5 இதில் போட்டால் என்ன வரும்? 1 5 is 5. 8ல் 5 மைனஸ் பண்ணால் 3. 3 0 30. 6 5 are 30. இதில் 2 போடலாம். 2 போட்டால் 8 2s are 16. நெக்ஸ்ட்டும் 2 போடலாம். 4 2s are 8. நெக்ஸ்ட்டும் 2 போடலாம். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 போட்டால் 1 வரும். தென் 25க்கு பார்க்கலாம். 5 5s are 25 இது. ஓகேயா? ஸோ எல்லா வேல்யூக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதலாம். 24க்கு என்ன வந்தது? இந்த இருக்க அந்த வேல்யூ அப்படியே எழுதுவோம். 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 3. தென் 36க்கு என்ன ஃபேக்டர்லாம் வந்திருக்கு? 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. 2 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 80. 80க்கு என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. தென் 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4. தென் 25. 5 5s are 25. ஸோ ஃபேக்டர்ஸ்லாம் எழுதியாச்சு. கொஸ்டின் எதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த வேல்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் கியூப் ரூட் கற்றுருக்காங்க. ஸோ அது நம்ம வேல்யூவை அப்படியே எழுதுவோம். 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25. இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எழுதலாம். அப்புறம் கியூப் ரூட் போடலாம். எத்தனை 2 இருக்குது? 3 2s இருக்கா? எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த 3 2சையும் எழுதிட்டோம். அதை நம்ம பென்சிலை வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? இந்த 3ஐயும் இதை எப்படி எழுதலாமா? சேம் வேல்யூவெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எழுதலாம். ஓகேயா? அந்த 3ஐ 3 டைம்ஸ் வந்துடுச்சு. போட்டுட்டோமா? நெக்ஸ்ட்டு இந்த 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு இதை சேர்த்து 3 டைம்ஸாக எழுதிடுவோமா? ஸோ அப்படி எழுதிக்கலாம். 3 டைம்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5 இருக்குது. இங்கே 5 இருக்குது. இங்கேயும் 5 இருக்குது. அப்போ அதுவுமே 3 டைம்ஸ் வந்துடுச்சா? 3 டைம்ஸ் வந்துச்சா நம்ம அதை ரவுண்டு போட்டுக்கலாம். எழுதுனா ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ 5ஐ 3 டைம்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை எழுதணுமா? இந்த 2 3 டைம்ஸ் இருக்கா? அதையும் எழுதிடலாம். இப்போ நம்ம ட்ரிப்ளெட்டை பார்க்கலாம் என்னதுலான்னு. இந்த 2க்கு இருக்குது. இந்த 3க்கு 3 3s இருக்குது. இது இருக்குது. இதுவும் இருக்குது. அப்போ இதை நம்ம அப்படியே எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25 ஈக்குவல் டு இதை 2 பவர் 3ன்னு எழுதலாமா? இதை 3 பவர் 3ன்னு எழுதலாமா? இது 2 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 பவர் 3. 5 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 5 பவர் 3. 2 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 பவர் 3. நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் போட்டுடலாம். எப்படி? இது கியூப் ரூட். இதில் 3 போடணும். ஸ்கொயர் ரூட்னால் இதில் 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் போட மாட்டோம். கியூப் ரூட்டுனா இதில் 3 கண்டிப்பாக போடணும். அந்த ரூட் இருக்குல்ல, இது உள்ளே போடணும். 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25. இந்த ரூட்டை மட்டும் போட்டுட்டு இதை போடாமல் போயிடாதீங்க. அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு மீனிங் ஆயிரும். கியூப் ரூட்டுன்னா இப்படி போட்டுட்டு இதில் 3 போடணும். 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 3 ஈக்குவல் டு இது என்ன ஆயிரும்னா இந்த கியூப் இது இருக்கா, அந்த கியூப்பும் 1/3யும் இந்த இது வந்து ஸ்கொயர் ரூட் பவர் 3 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 போட்டோம்னா அதனுடைய வேல்யூ என்னது? 1/3 நம்ம சொல்லுவோம். பவரில் 1/3 வரும். இப்போ உள்ள எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் பவர் 1/3ன்னு போடுவோம். ஸோ இந்த 3யும் இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஆக்சுவலாக இப்போ இது 2 3 டைம்ஸ் இருக்குன்னா அப்படியே வெளியே எடுத்துரும். 2 3 2 5 2. ஆக்சுவலாக என்னென்னா இந்த வேல்யூவுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்கோம்னா 2 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டைம் எடுப்போம். 3 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டைம் எடுப்போம். இது நம்ம இதில் கியூப் ரூட்டே போட்டுட்டோம். ஸோ இந்த கியூப் ரூட்டும் 3யும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி இந்த வேல்யூ மட்டும் வரும். 2 3 5 2 5 2. இதை வளர்த்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் நம்ம இந்த வேல்யூவுக்கு கியூப் ரூட் வேல்யூ ஆன்சர் கிடைக்கும். 2 3s are 6 2s are 12
12 5s are 60. 60 into 2 120. So answer 120 தான் இதுக்கு ஆன்சர். Answer is 120. Okay, sixth ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் 120. Seventh problem, find the cube root of 729 and 6859 by prime factorization. First நம்ம 729க்கு கண்டுபிடிக்கலாம் prime factorize மெத்தடில். இது 3 டிவைட் ஆகுமா? 7 + 2 9 18. இந்த இது 3 டிவைட் ஆகும். 2 3s are 6. 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1. 1 to 12. 4 3s are 12. 3 3s are 9. நெக்ஸ்ட் இதுவும் 3 டேபிளால் டிவைட் ஆகும். 8 3s are 24. 1 3 is 3. இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். இதில் வந்து இப்போ 9ன்னு போடக்கூடாது. 9 9s are 81. 9ன்னு போடக்கூடாது. ஏன்னா இதில் எந்த ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் போடணும். அதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 2 3s are 6. 8 6 மைனஸ் பண்ணால் 2. 2 1 21. 7 3s are 21. நெக்ஸ்ட் இதில் என்ன போடணும்? 3 போடணும். 9 3s are 27. 3 3 3s are 9. 3. ஓகே, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் அப்படின்னா கியூப் ரூட்டு. ஃபஸ்ட்டு 729க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். எத்தனை 3 வந்திருக்கு? 1 2 3 4 5 6. 1 2 3 4 6 3s எழுதிட்டோமா? இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அந்த வாரேன் 3 இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. கியூப் ரூட் ஆஃப் 729னா லெஃப்ட் சைடு கியூப் ரூட் போடுறோன்னா ரைட் சைடுமே கியூப் ரூட் போடணும். ஓகேயா? 3 பவர் 3 into 3 பவர் 3. இப்போ இதுக்கு கியூப் ரூட் போட்டிருக்கோம். அப்போ இந்த வேல்யூக்கும் கியூப் ரூட் போடணும்ல, அதான் போட்டுட்டோம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ், இதில் என்ன பண்ணணும்? இந்த கியூப் ரூட்டும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஸோட 3 மட்டும் போடணும், இந்த 3 மட்டும் போடணும். உங்களுக்கு அப்படி பார்க்கறதுலனா இதில் பாருங்கள், இது 3 இருக்கா? 3 டைம்ஸ் 3 இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு 3 எடுக்கணும். இதில் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு 3 எடுக்கணும். இதுதான் கியூப் ரூட்டு வேல்யூ. 3 3s are என்னது? 9. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? கியூப் ரூட் ஆஃப் 729க்கு 9 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கியூப் ரூட் ஆஃப் இந்த வேல்யூக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். அதுவும் ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் தானா? 6859. இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னதுன்னா 19. ஏன்னா 6859க்கு என்னது? 19 கியூப் பண்ணாதான் வருது. ஸோ இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ 19. அப்போ இதில் நம்ம 19 போடணும். அது நம்ம இதை பார்த்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லைனா படித்தாதான் தெரியும். இல்லைனா நமக்கு இதில் 19 வருங்கிறது தெரியாது. அடிக்கடி சம் போட்டு பார்க்கணும். இதில் 3 போட்டால் வரும். 3 19s are 57. 57 68ல் 57 மைனஸ் பண்ணால் 11 கூட அந்த 5 சேர்த்தா 115 ஆகும். 6 19s are 114. 115லேருந்து 114 மைனஸ் பண்ணால் 1 வரும். 1 9 19 ஆயிரும். 1 19ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 361. 19. ஸோ 19 3 டைம்ஸ் வந்துடுச்சா? 3 டைம்ஸ் 19 19 எழுதிக்கலாம். இதை 19 கியூப்னு எழுதலாம். ஓகேயா? இது அதாவது 3 டைம்ஸ் இருக்குது. 19 3 டைம்ஸ் இருக்குன்னா 19 பவர் 3. நமக்கு இதுக்கு கியூப் ரூட் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ கியூப் ரூட் 6859. லெஃப்ட் சைடு கியூப் ரூட் போட்டுக்கிறதுனா ரைட் சைடும் கியூப் ரூட் போடுறோம். 19 cube. Cube root of 6859 equal to 19. The cube root 3 cancel ஆயிரும். cube power 3. So 19 தான் ஆன்சர். இந்த இதுக்கு 9 ஆன்சர். அப்போ ஆன்சர் எல்லாம் கிடைக்கு
cube root of 729க்கு 9 and cube root of 6859க்கு 19 கிடைக்குது. 7th problem finished. Next 8th problem போலாம். 8th problem, what is the square root of cube root of this value? அதாவது இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் cube root கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? cube root of 46656, இதுக்கு cube root கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த வேல்யூவுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் நம்ம ஃபேக்டர்லாம் கண்டுபிடிப்போம். 5 6 4 6 6 5 6 2 போடலாமா? 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 2 2s are 4, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1 1 6 16, 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 2 போடலாம். 1 2 is 2, 1 2 is 2, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1 1 3 13 ஆயிரும். 6 2s are 12, 13ல் 12 மைனஸ் பண்ணால் 1 1 to 12, 6 2s are 12, 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 2 போடுறோம். 5 2s are 10, 11ல் 10 மைனஸ் பண்ணால் 1, ஸோ 1 6 16 ஆயிரும். 8 2s are 16, 3 2s are 6, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 டேபிள். 2 2s are 4, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1, 9 2s are 18. நெக்ஸ்ட்டு 1 2 is 2, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2 டேபிள். 1 2 is 2, 4 2s are 8, பேலன்ஸ் 1, 1ல் 1 11, 5 2s are 10, மைனஸ் பண்ணால் 1 16, 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 2 போடுறோம். 7 2s are 14, 2 2s are 4, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1 1 8 18, 9 2s are 18. இதை பார்த்தோன்னே தெரியும் 3 டேபிளில் வரிசையாக வரும் நமக்கு. 2 3s are 6, 7 6 மைனஸ் பண்ணால் 1, 4 3s are 12, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3, 8 3s are 24, 1 3 is 3. நெக்ஸ்ட்டு 3, 2 3s are 6, பேலன்ஸ் 2வா, 7 3s are 21. நெக்ஸ்ட்டு 3, 9 3s are 27. நெக்ஸ்ட்டு 3, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3, 1 3 is 3. இவ்வளோ வேல்யூ வந்திருக்கு. 4 6 6 5 6க்கு அவ்வளோ ஃபேக்டரையும் நம்ம இதில் எழுதாமல் 3 3யாக இதிலே பார்த்துக்கலாம். ஓகேயா? இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 power 3 அந்த இதை மார்க் பண்ணிவிட்டு 2 power 3 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்கா, நெக்ஸ்ட்டு 2 power 3 வந்துருச்சா, ஸோ அதுலேயும் 2 power 3 போட்டுடலாம். தென் 3 இருக்குது, 3 3 டைம்ஸ் வருதா, ஓகே, இதை 3 power 3ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 3 3 டைம்ஸ் வந்திருக்கா, எஸ், அப்போ இதையும் 3 power 3ன்னு போட்டுடலாம். நமக்கு இது கியூப் ரூட் தானே கிடைக்கணும், கண்டுபிடிக்கணும்ல ஃபஸ்ட்டு. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 4 6 6 5 6, ஃபஸ்ட்டு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த வேல்யூக்கு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த லெஃப்ட் சைடில் கியூப் ரூட் போட்டால் ரைட் சைட்லேயுமே கியூப் ரூட் போடணும். 2 power 3, 2 power 3, 3 power 3, 3 power 3. இதில் இந்த கியூப் ரூட்டும் இந்த பவர் 3யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இந்த இதை போடணும். 3 into 3, 2 into 2 into 3 into 3. 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. இது இதோட வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 4 6 6 5 6. நெக்ஸ்ட் இந்த வேல்யூவுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ என்னது, கியூப் ரூட் 4 6 6 5 6. இந்த வேல்யூக்கு தானே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ 36க்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 36 எப்படி எழுதலாம் நம்ம, 6 6 are 36.
இதை எப்படி போடலாம்? 6 பவர் 2, 6 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட்னா 2 டைம்ஸ் இருந்தால் ஒரு டைம் வெளியே எடுத்துருவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் பவர் 2வும் கேன்சல் ஆயிரும், 6ன்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 6. இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் 6 வருது. ஸோ ஆன்சர் இஸ் 6 அப்படின்னு போட்டுடலாம். இல்லை இதை எழுதி ஈக்குவல் டு 6னாலும் போட்டுக்கலாம். 8th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். 9th problem, if the cube of a square number is 729, find the square root of that number. ஸ்கொயர்ட் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற வேல்யூ. ஆக்சுவலாக இப்போ 3 ஸ்கொயர்னா 9ன்னு வரும். இந்த 9 தான் என்னது ஸ்கொயர்ட் நம்பர். ஓகேயா? அதை கியூப் பண்ணணுமா? கியூப் பண்ணுற வேல்யூ 729. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா? அது ஆக்சுவலாக இப்போ ஸ்கொயர்ட் நம்பர்னால் நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். இதுதான் ஸ்கொயர் நம்பர். ஓகேயா? அதை கியூப் பண்ணுறோம். கியூப்னா பவர் 3 பண்ணுறோம். அதை பண்ணுனா 729. அப்படின்னா அந்த நம்பர் என்னது? தேட் நம்பருங்கிறது இந்த எக்ஸை தான் சொல்கிறாங்க. இந்த எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் ஆன்சர். கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு. ஸ்கொயர்ட் நம்பர்னால் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது தான் ஸ்கொயர்ட் நம்பர். இதுதான் ஸ்கொயர் நம்பர். அதை கியூப் பண்ணால் 729. அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் அந்த எக்ஸு. இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணணும். அந்த நம்பர் என்னென்னு அசியூம் பண்ணுறோம், எக்ஸுன்னு. லெட் த நம்பர் பி எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஸ்கொயர் நம்பரை கியூப் பண்ணுனா 729 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்படி இருக்குன்னா இப்போ பவரில் 2 இருக்குது, 3 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இந்த எக்ஸ்பொனன்ஷியலானு எக்ஸ் பவர் எம் பவர் என்னன்றச்சுன்னா எக்ஸ் பவர் எம் இன்ட்ரு என் இப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர் 2 இன்ட்டு 3 இப்படின்னு எழுத போகிறோம். 729. 2 into 3, 2 3s are 6. அப்போ x power 6 equal to 729. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் போட போகிறோம். 729க்கு 3ஆல் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. 3 போடுறோம். 8 3s are 24, 1 3 is 3. 3. 2 3s are 6, 7 3s are 21. 3 9 3s are 27. 3 3 3s are 9. 3. இப்போ இதில் எத்தனை 3 வந்திருக்கு? 6 3 வந்திருக்கா? ஸோ 6 பவர் 6 ஈக்குவல் டு 3 பவர் 6. 729னா 3 பவர் 3 வந்து 6 டைம்ஸ் வந்திருக்கா? ஸோ அதை 3 பவர் 6ன்னு எழுதணும். 3 பவர் 6னா 3 டைம்ஸ் 3யை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 729. எதுக்காக இதை கொண்டு வரோன்னா இப்போ வந்து பவர் இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. பவர் சேமாக இருந்தால் இந்த பேஸ் வேல்யூ சேம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு தெரியுது. பவர் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா பேஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ சேம். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3. நம்ம அப்போ அந்த நம்பர் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் we have to find ஸ்கொயர் ரூட் 3. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 போட்டால் 1 வந்துடும். மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட் வேறு எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? 0வை நம்மளாவே சேர்த்துக்கணும். ஓகேயா? இதை நான் போடும்போதே பேராக பிரிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேரை அப்படியே இங்கே கீழே கொண்டு வரணும். 0வை கோஷன் கூட 2வால் மல்டிப்ளை பண்ணுமா? 1 2 is 2. நெக்ஸ்ட்டு இங்கே 200 இருக்குது. இதில் எந்த நம்பர் போடலாம்? இதில் வந்து பாயிண்ட் இருக்குது. நம்ம இந்த பாயிண்ட்டு போட்டோமா? போடல, மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் 200 இருக்கனால 7 போட்டால் கரெக்டாக வரும்.
முந்தைய மாதிரி போட்டு போட்டு பார்த்துக்கோங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் போட்டு பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம இதில் பார்த்தாலே தெரியும். 7 7s are 49. பேலன்ஸ் 4. 2 7s are 14. 14 + 4 18. 200லேருந்து 189 மைனஸ் பண்ணால் 11 வரும். ஏன்னா இது 10ஆக இருக்கும், இது 9 ஆகும், இது 1 ஆயிரும். 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கேருந்து இந்த 2 ஜீரோவை கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு டிவைசர் இதில் போடணும். இதில் போடுறதுக்கு இந்த கோஷன் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 17 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 34. நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதில் போடணும். இதில் வந்து 3 போட்டால் ஓகே ஆகும். 3 3s are 9. 3 4s are 12. பேலன்ஸ் 1. 3 3s are 9. அங்கே 1 இருக்கா? 9 + 1 10. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இது 10 ஆகும், இது 9 ஆகும், இது 0 ஆயிரும். 10லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு 2 0 கொண்டு வரோம். தென் டிவைசருக்கு கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 173. 173 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6, 7 2s are 14, 1 2 is to 2 + 1 3. 346 இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு நம்பர் போட்டால் அதான் இதுலேயும் போடணும். இதில் வந்து 2 போடலாம்ல, ஏன்னா ஆமாம் 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுலேயும் 2 போடணும். இதில் 2 போட மிஸ் பண்ணிடக்கூடாது. 2 2s are 4. 2 6 are 12. பேலன்ஸ் 1. 2 4s are 8. 8 + 1 9. 2 3s are 6. இதை மைனஸ் பண்ணால் இது 10, இது 9, இது 0. 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6, 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7, 0 9 70 ஆக்கிரும். 70லேருந்து 69 மைனஸ் பண்ணால் 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஜீரோவை கீழே கொண்டு வரோம். தென் டிவைசர் கண்டுபிடிக்க இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். 1732வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 1 2 is to 2 + 1 3. 3 4 6 4. 3 4 6 4. இப்போ இதில் 0 போடுறோம். ஏன்னா 1 போட்டால் இதில் கிரேட்டராக இதை விட இதில் 1 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட இதில் போடுற வேல்யூ கிரேட்டர் ஆயிரும். ஸோ இதில் நம்ம 0 தான் போட முடியும். இதில் 0 போட்டோன்னா இந்த வேல்யூ 0. ஸோ அதே தான் கிடைக்கும். 17600 இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதோட 1.732ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். 3க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சதுல என்ன? 3க்கு தான் நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன கிடைச்சது? 1.732. 1.732 இதான் ஆன்சர். 9th ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. Tenth problem, find the two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number. என்ன கண்டுபிடிக்கணுமா? 2 smallest perfect square number கண்டுபிடிக்கணுமா? அது எப்படி இருக்கும்? அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கு? பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைச்சிருக்கு. 2 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அந்த 2 பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் ஸ்மாலஸ்ட், எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் கிடையாது. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் நம்பரையும் கியூப் நம்பரையும் அசனிங் ஆர்டர் எழுதிக்குவோம். ஸ்கொயர் நம்பர் என்னலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 49 இப்படி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கியூப் பண்ணுறோம். கியூப் நம்பர்ஸ் ஆறுன்னு 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணால் 27, 4 கியூப் பண்ணால் 64, 5 கியூப் பண்ணால் 125, 266. ஓகேயா? கியூப் நம்பர்ஸும் எழுதிட்டோம். இதில்
2 ஸ்கொயர் நம்பர் லீஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க, ஸ்மாலஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன 2 ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது க்யூப் நம்பர் கிடைக்குமா. இதில் நம்ம 4ஐயும் 16ஐயும் எடுக்க போகிறோம். அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 64 வரும். அது பெர்ஃபெக்ட் க்யூப் நம்பரில் தானே இருக்குது. 4ஐயும் 16ஐயும் எடுத்தால் மல்டிப்ளை பண்ணால் 64 வரும். கொஸ்டின் நமக்கு அதுதானே கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை சேர்த்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு க்யூப் நம்பர் கிடைக்கும். லெட்டஸ் வி டேக் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் தானே, அது எல்லாம் எடுக்கிறோம் நம்ம 4ம் 16ம் எடுக்கும். அப்போ 4 and 16ன்னு போட்டுருணும். 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் their product is 64. 16ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 64. 64 எப்படி எழுதலாம், 4 into 4 into 4. 4 4s are 16. 16 into 4 64. இது 4 cube. So therefore 64 is a perfect cube number. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது நமக்கு பெர்ஃபெக்ட் க்யூப் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய இது 4ம் 16ம். Hence the two smallest perfect square numbers are 4 and 6. இதான கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 2 smallest perfect square number தான் கேட்டிருந்தாங்க. அந்த இதான் 4ம் 6ம் தான். இதான perfect square நம்பரு. ஓகேயா? ஓகே, இந்த ப்ராப்ளம் finished. இந்த எக்ஸசைஸே finished. Thank you.